கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 14/12/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்திலே வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாகும், சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய நீதியின் வலது கரத்தினால் இவரை தாங்கி வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தடியும் இவரை தேற்றுவதாக மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. தேவ பிரசனம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக நீர் தருகிற நிறைவுக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நாகும் 1:7 நம்மை நம்பியிருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, இவரை அறிந்து நீர் சகல ஆசீர்வாதத்தையும் தந்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/12/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசத்தை நம்முடைய நன்மையினாலே நீர் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறபடி, கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறபடி, காருண்யத்தின் பிரசனத்தினால் நிரப்புங்கப்பா. உடைய அன்பின் பிரசனம் தேசத்தில் இருப்பதாக எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, 19ஆம் தேதி கிறிஸ்மஸ் சேரிட்டி ப்ரோக்ராம் திக்கற்ற பிள்ளைகளுக்காக நாம் வைத்திருக்கிறோம். அதோட தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.